அந்த தொப்புள் கொடி வழியாக தான் நம்ம 3.5 கிலோ 4 கிலோ அதிகபட்சம் குழந்த. 4 கிலோ தாண்டிட்டா அறுவை சிகிச்சை பண்ணி தான் எடுப்பாங்க. சுகப்பிரசவம் இல்லை. அந்த காலத்தில் 5 கிலோ குழந்தெல்லாம் பிறந்ததுக்கு அது சுகப்பிரசவம். நிறைய தாய்மார்கள் வேலை செய்தாங்க அப்போது. இப்போ நடக்கிறதே கிடையாது யாரும். நடக்கிற பெண் பிள்ளைகளுக்கு கர்ப்பஸ்திரியாக இருக்காங்க, முழுகாமல் இருக்காங்க, குழந்தை உண்டாயிருக்காங்க. முதல் மாதத்துலேருந்தே நடைப்பயிற்சி இருக்குவேனால் எனக்கு தெரிந்து சுகப்பிரசவம் ஆயிருக்கு. நிறைய பேர் சுகமாக பிள்ளை பெற்றிருக்காங்க. நடக்கிறது கூட இல்லை இப்போல்லாம். கரு உண்டாகிறதே கஷ்டம். உண்டாகி போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? சுற்றி இருக்கிறத விட மருத்துவரே என்ன சொல்லும், மருத்துவ உலகம் என்ன சொல்லும்? பத்திரமா பார்த்துங்க, பார்த்து நடங்க, மாடிப்படியெல்லாம் ஏறாதீங்க, குடுகுடுன்னு ஓடாதீங்க, ஆடாத அசையாத அப்படியே இருங்க, கரு வளரும்னு இப்போத்தையே விஞ்ஞானம். அப்போ விஞ்ஞானம் நம்முடைய மெய்ஞானிகள் செய்கிறது நம்முடைய பாரம்பரியமிக்க நம்முடைய பாட்டி தாத்தா காலத்தில் ஓடி ஆடி எல்லா வேலையும் செய்தாங்க. பிரசவமும் எளிதாக இருந்தது. அப்போ அந்த பிரசவ நேரத்தில் தொப்புள் கொடியை அறுக்கிறாங்க. அறுத்த உடனே தான் நம்ம இந்த பூமியில் இருக்கிற காற்றை சுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். முதல் சுவாசம். நமக்கு ஒரு உயிர் இருந்தது. தாய் கருப்பையில் இருக்கும்போது நமக்கு ஒரு உயிர் இருந்தது. இந்த உடலை அசைத்து கொண்டிருந்தது. வெளியே வந்து விழு வரைக்கும் அந்த செயலை செய்தது. பாதி அதுவே செய்யும், பாதியை தாய் செய்வாங்க. மூச்சை நல்லா இழுத்து முக்கி விடுங்க. அப்படி முக்கும்போது டாய்லெட் போகிற மாதிரியே அந்த குழந்தையும் வெளியே வந்து விழும். இந்த குழந்தைய என்ன பண்ணணும்? உள்ள காலை உதைச்சிக்கிட்டு வெளியே வரும். அப்படி நாம் வந்த பிறகு வெளியில் இருக்கிற சுவாசம் வேணும். அந்த கருப்பையில் வளர்ந்த வரைக்கும் அம்மாவனுடைய சுவாசம், அம்மாவனுடைய உணவு, அம்மாவனுடைய குருதி ஓட்டம் எல்லாம் நமக்கு தேவைப்பட்டது. அது இயற்கை.